வெல்கம் பேக் டு ரிப்பூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்க எல்லா பெண்களுக்குமே ரொம்பவும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பெரும்பாலான பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் தான், அதாவது மென்சஸ் இருக்க அந்த நாட்கள் தான் மோஸ்ட் இரிட்டேட்டிங் டேஸாக இருக்கும். அந்த நாட்கள் பெண்களுக்கு எவ்வளவு அசௌகரியங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்படி இயற்கையால் இயல்பாக நடக்கிற இந்த விஷயத்தில் நாகரிகம் மாற மாற நம்ம புதுமையை தெரிஞ்சிட்ருக்கோம். அதாங்க வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலத்துலலாம் இந்த மென்சஸ் டைமில் துணியை தான் மடித்து ஒரு பேட் மாதிரி பயன்படுத்திட்டு வந்தாங்க. பட் இப்போ இருக்க காலகட்டங்களில் சானிட்டரி நாப்கின்ஸ் பயன்படுத்திட்டு வராங்க. நாகரிக வளர்ச்சி இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் அந்த டைமில் இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் பயன்படுத்துகிறதால வேலை பார்க்கும் பெண்கள், படிக்கிறதுக்கு போகிற பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கன்வீனியன்ஸ் இருக்குது, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது, ஒரு இரிட்டேஷன் குறையிற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கிறதால தான் சானிட்டரி நாப்கின்ஸை இப்போ எல்லோருமே விரும்பி பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அப்போது சானிட்டரி நாப்கின்ஸ் பயன்படுத்துகிறது உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சானிட்டரி நாப்கின்ஸ் மிகப்பெரிய ஆபத்தான வியாதிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு பொருள் தான் நான் சொல்வேன். அப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு சொல்யூஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் துணி தான் அதுக்கு ஆல்டர்னேட்டான ஒரே ஒரு விஷயம், இயற்கையான விஷயம். பட் அந்த துணியை நம்ம எந்த வகையில் மடித்து எப்படி பயன்படுத்தினா அது நம்ம ஆரோக்கியத்திற்கும் நல்லா இருக்கும், அதே நேரத்தில் எவ்வளோ அது நம்மளை சொகுசாக, அதாவது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மற்ற தகவல் எல்லாமே நான் இடையிடையே சொல்கிறேன். இப்போ வாங்க வீட்டிலையே எப்படி சானிட்டரி நாப்கின் பயன்படுத்தாமல் துணியை முறையாக மடித்து மென்சஸ் டைமில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாத் நாப்கின் செய்கிறதுக்கு நான் ஒரு பழைய காட்டன் சாரீ துணி எடுத்திருக்கேன். இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பக்கமும் 27 இன்ச் வர அளவுக்கு நான் அளந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் சொல்லியிருக்க இந்த அளவு ஒரு நார்மல் ஆடலசன்ட் விமனுக்கு சரியாக இருக்கும். நான் அந்த துணியை கட் பண்ணி எடுத்த பிறகு 4 பக்கமும் மடித்து ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி மடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நீல வாக்கில் 2ஆக மடிச்சுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா உதறிடுங்க, உள்ளே எதுவும் இல்லாத மாதிரி உதறிட்டு அதை அகல வாக்கில் 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடித்த பிறகு உங்களோட இடது கையோட மேல்புறம் 4 விளிம்புகளும் வர்ற மாதிரி வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு லேயரை மட்டும் இப்படி தனியாக எடுத்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறது போல் ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இப்போ அதை திருப்பிட்டு அப்படியே அதை திருப்பி போடுங்க. திருப்பி இந்த சென்ஸ் கவுத்து போடுங்க. போட்ட பிறகு உங்களோட வலது கை பக்கம் உள்ள துணியை நல்லா 3 லேயர் வரா மாதிரி மெத்துன்னு வைங்க. இதுதான் அந்த சென்டர் பேட் போர்ஷன். ஓரங்களில் உள்ள அந்த துணியை வீடியோவில் காமிக்கிறது போல் மடிச்சிங்கன்னா அதுதான் நமக்கு கிடைக்க போகிற விங்ஸு. இப்போ இதை அழகாக மடித்தாச்சு. இதை தையல் மிஷினில் வச்சு அழகாக அந்த ஓரங்களை மட்டும் அடித்து வச்சிட்டோன்னா நீட்டாக ஒரு ஸ்டிச்சுடு காட்டன் பேட் நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை அழகாக பர்ஃபெக்டாக மடித்தாச்சு. தையல் மிஷினில் அழகாக எல்லா கார்னர்ஸையும் அடித்து வச்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த பேட் ஷேப்லேயே இருக்கும். அந்த விங்ஸை மட்டும் கீழே மடித்து விட்டு சேஃப்டி பின் போட்டு பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இதை மிஷினில் நம்ம தையல் போட்டு தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தது, உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருக்குன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்தந்த டைமில் மடித்து யூஸ் பண்ணுறதே சிறப்பாக தான் இருக்கும். அது உங்களுக்கு யூஸ் பண்ணும்பொழுது தெரியும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுங்கிற டெமோ கடைசியாக காமிச்சிருக்கேன். ஸோ அதை பொறுத்து இருந்து பாருங்கள். இப்போது இந்த கிளாத் நாப்பி செய்கிறதுக்கு புது துணி வாங்கி இந்த மாதிரி செய்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாதுங்க. ஒரு விஷயம் கெட்டது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு ஆல்டர்னேட் மெத்தடுக்கு போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது புது துணி வாங்கி செய்கிறது சிறந்தது கிடையாது. ஏன்னா அதில் சாயங்கள் இருக்கும், நிறையா கை மாறி வருது, கஞ்சி போட்டிருப்பாங்க, அதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட இருக்க பழைய துணி, அதாவது நீங்கள் பயன்படுத்தின பழைய நைட்டி, சாரீஸ், ஷாலு, இந்த மாதிரி பழைய காட்டன் துணிகளை இதுக்கு பயன்படுத்துகிறது தான் சிறப்பு. நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு ரொம்ப பெரிய துணி கிடைக்கல அப்படின்னா சின்ன சின்ன காட்டன் துணிகளாக இருந்ததுன்னா அது அழகாக சென்டரில் வர அந்த பேட் மாதிரி நார்மலாகவே மடித்து மெத்துன்னு தச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லேயர் கொஞ்சம் ஈரம் பட்ட பிறகு அது மேலே அந்த நார்மலாக பேட் மாதிரி தச்சு வச்சுருக்கோம்ல அதை மேலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த துணியை நீங்கள் ஹைஜீனிக்காக பயன்படுத்துனீங்க அப்படின்னா தாராளமாக 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிஷனாக இருந்ததுன்னா. டெமோ நான் இப்போ காமிச்சிட்றேன்.
உங்களோட பேண்ட்டிஸில் சென்டர் போர்ஷனில் அந்த நாப்பியை ஃபிட் பண்ணிவிட்டு திருப்பினீங்கன்னா அந்த விங்ஸ் போர்ஷன் இருக்கும், அதை அழகாக சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிக்கலாம். சிம்பிள். மேலே உள்ள லேயர் நிறையா நனைஞ்சிடுச்சு அப்படின்னா இது மேலேயே நான் சொன்னது போல் ப்ளைனாக பேட் அந்த சென்டர் போர்ஷனை மட்டும் சின்ன துணிகளில் கட் பண்ணி தச்சு வச்சுருந்தீங்கன்னா அதை மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பயன்படுத்துகிறதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 100% நேச்சுரல், எந்த கெமிக்கலும் கிடையாது, உடலுக்கு எந்த உபாதையும் கிடையாது. ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், இது நீங்கள் பயன்படுத்துகிற நாட்களில் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க. மனசுக்கு ஒரு நிறைவு, நிம்மதி கிடைக்கும். அதாவது ஒரு நீங்கள் அந்த கெமிக்கல் நாப்கின்லாம் பயன்படுத்தினா ஒரு செக்யூர் ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள். மனசுக்கு ஒரு இதமாக, நிம்மதியாக, நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு ஆரோக்கியமான ஒரு முறையில் தான் நம்ம இந்த 3-4 டேஸை வந்து கடந்து வர்றோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு, அமைதி கிடைக்கும். மூணாவது விஷயம், இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க இந்த பேட்ஸ் வந்து நான் எனக்காக செய்துக்கிட்டது. சென்டரில் இருக்க ரெண்டும் பாருங்கள், நான் அதை தான் சொன்னேன். ஃபஸ்ட் லேயர் வந்து ஈரம் நிறையா பட்டுடுச்சு அப்படின்னா இந்த எம்டியாக ப்ளைனாக பேட் மாதிரி தைச்சி வச்சுட்டா அதை மேலே வச்சுக்கலாம். அது துணியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த சானிட்டரி நாப்கின் வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா, அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். பெண்களுக்கான மேஜர் நிறையா நோய்கள் வர்றதுக்கான காரணம் அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் தான். குறிப்பாக சொல்லணுன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நிறைய நோய்கள், மெயினாக அதில் புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அதை பயன்படுத்துகிறதால தான். அதில் டயாக்சின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது, அதுதான் இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்குது. இதில் டயாக்சின் அப்படிங்கிற ரசாயனம் தவிர வேறு சில ரசாயனங்களும் கலக்கப்பட்டிருக்கு. அந்த ரசாயனங்களால் லட்சத்தில் சில பெண்களுக்கு சடன் டெத் காஸ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருக்க முடியாத ஒரு நிச்சயமான உண்மை. இந்த சானிட்டரி நாப்கின் பெண்களோட உடலுக்கும் உயிருக்கும் எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறத நான் ஒரு தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் சானிட்டரி நாப்கினை தயவு செய்து விட்டொழிங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக ப்ளீஸ் பழைய காட்டன் துணிகளை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டாக இருக்கும். எதையுமே வந்துட்டு பழகி பார்த்தா தான் அதோட அருமை புரியும். ஸோ கெட்டது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஏன் அதை பயன்படுத்திக்கிட்டு விட்டு தள்ளுங்க. துணிகளை பயன்படுத்துங்க, பழைய துணிகளை பயன்படுத்துங்க, காட்டன் துணிகளை பயன்படுத்துங்க. மேலும் இதை வந்துட்டு அலசுகிற முறையும் நான் சொல்லிடுறேன். முறையாக சுத்தமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 மாதத்துக்கு இதை ரீயூசபிள் நாப்கினாக பயன்படுத்திக்கலாம். அதன் பிறகு தூக்கி போட்டுட்டு வேறு மாற்றிக்கோங்க. பிறகு இதை முடிஞ்ச அளவுக்கு சோப்பெலாம் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. நல்ல பச்சை தண்ணியிலே கல்லில் தேய்ச்சி கரையெல்லாம் போன பிறகு 2-3 தடவை அலசி எடுத்துகிட்டு சூடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு பிழிஞ்சு காய போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் காய வைங்க. வெயில் காலம் இல்லை அப்படின்னா நிழல் உலர்த்தலாம் உலர்த்திக்கோங்க. ஸோ இது வந்து முறையான பராமரிப்பு. நல்ல விஷயங்கள் தெரிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அதை உடனே மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. Till then, stay tuned with Ripu's Lifestyle. Take care and be positive always.